ஹாய் ஆல் என்ற வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டுருக்கிறேனுங்க. அதை பார்த்துட்டு அடுத்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். இதில் இருக்கிற நிறை குறைகளை சொல்லுங்கள். நான் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து சூப்பராக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேங்க. இப்போ வந்து யோக் பாட்டோட ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். சேலையோட நல்ல பக்கமும் லைனிங்கோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு கால் கைடு அளவில் அப்படியே நெக்லைனை சுற்றிலும் அடிச்சுட்டு வந்துடுங்க. நெக்லைன் அடிச்சதுக்கப்புறம் அப்படியே நெக் ஷேப் அப்படியே கொஞ்சமாக ஒரு கால் கைடு அளவு துணி விட்டுட்டு அப்படியே வெட்டி எடுத்துட்டு, இது ஸ்டார் நெக் போட்டிருக்கறனால அந்த வி பாயிண்ட்லாம் திரும்பி கொடுக்காதுங்க. அது நெக் திருப்பும்போது. அதனால அந்த இடத்துல குட்டி குட்டி நாச்சு போட்டுட்டு, இன்னொரு நெக்லைன் மேலேயே இன்னொரு தையலும் போட்டுட்டு, நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிட்டு அயர்ன் பண்ணிங்கன்னா நெக் ஷேப் வந்து சூப்பராக திரும்பி வந்துருங்க. அயர்ன் பண்ணிட்டாலும் போதும், இல்லைனா நீங்கள் மேலே ஒரு ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டுங்க. அப்புறம் வந்து நம்ம திருப்பிட்டு ஃபுல்லாக லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தோட பதிச்சிடலாங்க சுற்றி வர. பதிச்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக அந்த மீதி இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிருங்க. அப்புறம் பேக்கும் அதே மாதிரி தான் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு நெக்லைனில் கால் கைடு அளவில் அப்படியே சுற்றி வர அடிச்சுட்டு வந்துடலாங்க. இதில் வந்து பின்னாடி டாசலுக்கு வந்து அந்த கயிறு கொடுப்போம். அதுக்கு வந்து 2.5 இன்ச் அளவில் 2 சைட்லேயும் மார்க் பண்ணிட்டு, இந்த 2.5 இன்ச் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடிமேட் நட் தான் நான் கொடுத்துருக்குறேன். அந்த ரோப்பு தான் கொடுத்துருக்குறேன். அதனால ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு உள்ளே விட்டேங்க. ஏன்னா இது ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால. அடுத்த பாயிண்ட் வரைக்கும் அடிச்சுட்டு வந்துட்டு, அடுத்த பாயிண்ட் வந்தோடனே மறுபடியும் கயிறை உள்ளே விட்டு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாங்க. இதுலேயும் 2 ஸ்டிச் போட்டுக்குங்க நெக்லைனில். அப்புறம் நெக் ஷேப்பு இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக துணி விட்டு கட் பண்ணிட்டு, இதுலேயும் குட்டி குட்டி நாச்சஸ் கிராஸாக போட்டு நம்ம திருப்பிட்டோம்னா சூப்பராக பேக்கும் ரெடியாக இருங்க. இதையே அயர்ன் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோட பதிச்சுட்டு சுற்றி வர இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எக்ஸ்ட்ரால வீசிடலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் அளவு துணி விட்டுருந்தேங்க. 1 இன்ச்சுக்கு 3.5 இன்ச் ஹைட்டில் 2 சைட்லேயுமே டாட் 1/2 இன்ச் அளவில் பிடிச்சிக்கிறோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பிடிச்சாச்சு. பாருங்க, அடுத்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு போகலாம். ஸ்லீவில் வந்து புட்டாஸ் டிசைன் எடுத்து அந்த மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், அந்த முந்தி பக்கத்துலலாம் அந்த காலத்து சேலையில் இருக்குங்கள, அந்த டிசைன் தான் நான் வெட்டிக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து பார்ட்ரு கொடுத்துடலான்னு பார்டரையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் பார்ட்டை நல்ல பக்கத்தில் மேலே வச்சு ஒரு கைடு அளவுக்கு ஸ்டிச் போட்டு மறுபடியும் திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் லைனிங் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா துணி துவைச்சதுக்கப்புறம் சில இதில் எல்லாம் பார்த்துருக்குறேன், துணி வந்து கீழே லைனிங் வந்து தொங்குறாப்படி வந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வராது. தொங்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம பதிச்சுக்கலாம். சுற்றி வர அப்படியே நீவுட்டு அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக லூஸு கீஸு எதுவுமே இல்லாமல் நல்லா வந்துடுங்க. அப்புறம் மீதி இருக்கிற துணியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்து வீசிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து பஃப் மேலே கொடுத்துடலாம். சென்டர் நாச் போட்டிருப்போங்களா, அந்த நாச்சிலேருந்து அங்கிட்டு 2 ஃப்ளீட்டு இங்கிட்டு 2 ஃப்ளீட்டு பிடிச்சிட்டோம்னா குட்டியாக பஃப் ரெடி ஆயிருங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. பேக்கோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு பார்த்து நல்லா எட்ஜஸில் கால் கைடு அளவில் இல்லைன்னா 1/2 இன்ச் அளவில் நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்லா லாக் ஸ்டிச் போட்டு 2 ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிங்க. திருப்பிட்டு அப்படியே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவுங்களானா நான் ஆம்கோல்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேங்க. இல்லைன்னா சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் வந்தோடனே ஸ்லீவோட சென்டரையும் இது பாடிஸோட சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு மீதி இருக்கிற துணியெல்லாம் அந்த பக்கம் ப்ளீட்ஸ் வந்துச்சுன்னா அங்கிட்டும், இங்கிட்டு ப்ளீட் வந்தால் இங்கிட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக பஃப் ரெடி ஆயிரும். ஒரே வேலையில் முடிஞ்சிருங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ்லேயும் இன்னொரு தையல் போட்டுருங்க. 2 தையல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் இப்போது நம்ம சைடு அடிச்சுக்கலாம். நான் 1.5 இன்ச் அளவு துணி விட்டுருந்தேங்க. 1.5 இன்ச்சு சுற்றி வர மார்க் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் இப்போதைக்கு அடிச்சுக்கலாம் சைடு.
ஒரு சைடு அடிச்சதுக்கப்புறம் அந்த கயிறு கொடுத்தவங்கள அதுக்கு டேசல் ரெடி பண்ணிக்கலாம். டேசல் ரெடி பண்ணுறது வந்து 3க்கு 3 இன்ச்சில் நான் துணி வெட்டி வச்சுருந்தேங்க. துணியை வந்து மடித்து நூலை உள்ளே விட்டு மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதை நம்ம சின்ன வயசுலலாம் இந்த பேப்பரில் காகித கப்பல் செய்வங்களங்க அந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டு இப்படி அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டோம்னா சூப்பராக டேசல் ரெடி ஆயிருங்க. நான் இது ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு தனியாக. பாருங்க அழகா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்போ வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ப்ளீட்ஸ்க்கு வந்து மேலே வர்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்து துணி வந்து மொத்தம் 4 மீட்டர் இருந்துச்சுங்க அந்த சாரீ. என் பாப்பாவுக்கு வந்து 4 மீட்டர் துணியுமே கீழே ஸ்கர்ட்டுக்கு வச்சுட்டேன். 1 இன்ச்சு மட்டும் வெளியில தெரியிற மாரி 4 இன்ச் வந்து துணி உள்ள போற மாரி நான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கிறேங்க. ஈவனா எல்லா பக்கமும் 1 இன்ச் வர மாரி இருந்தா ரொம்ப சூப்பரா அழகா இருக்கும். 4 மீட்டர் துணியுமே அதே மாரி வச்சுட்டு, இடையில ஒரு ஸ்டிச் போட்டு நல்லா அயர்ன் பண்ணிட்டேங்க. பாருங்க அயர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. நீட்டா, ஈவனா அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடிஸ வந்து இதில வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸோட நல்ல பக்கத்தையும், யோக் பார்ட்டோட நல்ல பக்கத்தையும் ஒண்ணா வச்சு, இடுப்பு அந்த யோக் பார்ட்டோட எட்ஜில வந்து சுத்தி வர தையல் போட்டுறலாங்க. தையல் போட்டு அதுக்கு மேலேயே லைனிங்க வச்சு குட்டி குட்டி ப்ளீட்ஸா வச்சு ஆவரேஜா பாடிஸ் ஃபுல்லா வார மாரி தையல் போட்டு திருப்பிட்டோம்னா, அந்த இடுப்பு கிட்ட வர ஜாயிண்ட் இருக்குங்களா, அது வந்து உள்ள போயிரும். லைனிங்க அடிச்சு இப்படி திருப்பும்போது ஜாயின் பண்ணதே தெரியாத அளவுக்கு இருக்குங்க. அது உள்ள போகும்போது. ரொம்ப நீட் ஃபினிஷிங்ல இருக்கும். அடுத்து வந்து நம்ப சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் சைடையும், அந்த இன்னொரு பக்கம் தானே அந்த இடுப்பு பகுதி ஜாயிண்ட்டும் வரும். அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலேருந்து 1 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இடுப்புக்கு கீழே ஒரு 3 இன்ச் வரைக்கும் எல்லா ஃபேப்ரிக்கும் ஒண்ணா வச்சு அடிச்சுட்டு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டு வெளிய எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ள இருக்கிற சாரி ஃபேப்ரிக்க மட்டும் 2யும் புடிச்சுட்டு, லைனிங்க மேல தூக்கி விட்டு, அந்த 2 மட்டும் ஜாயின் பண்ணணும். நல்லா லாக் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிருங்க. இதுல எண்டு வரைக்கும். இன்னொரு ஸ்டிச் கூட போட்டுருங்க அதுல. இப்ப லைனிங்க வந்து கீழ இழுத்து விட்டுட்டு, லைனிங்க மட்டும் உள்ள வந்து அந்த இந்த சாரியோட துணிய உள்ள இழுத்து விட்டுட்டு, லைனிங்க மட்டும் இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. எட்ஜ் வரைக்கும் போடாம ஒரு 3 இன்ச் வந்து நான் எப்பவுமே விட்டுருவேங்க. ஏன்னா நடக்கும்போது தட்டக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு 3 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வெளிய எடுத்துருவேன். எடுத்துட்டு இப்போ வந்து கீழ வந்து லைனிங்கோட எண்டுல வந்து 3ஆ மடிச்சு அப்படியே 1/4 கைடு அளவுக்கு சுத்தி வர தையல் போட்டுறலாங்க. ஃபுல்லாவே தையல் போட்டு சைடுல வந்து நான் 3 ஸ்டிச் போட்டு திருப்பிடுறேங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் வேணுமோ போட்டு திருப்பிட்டீங்கன்னா கவுன் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பாருங்க நம்ம ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. நெக்ல மட்டும் சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம